எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு இப்போ பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போகிறேன். விடிய திருப்பரங்குன்றம் போனது எடுக்கலாமல் போயிட்டு திரும்ப பின்னேரம் போவேன், அதை நான் எடுத்து காட்டுறேன். இப்போ நாங்கள் பார்த்த ஆறு தான் வைகை ஆறு. இதில் தான் கள்ளழகர் அந்த நான் போகிறது கொஞ்ச நாம தான் அழகர் ஆற்றுல இறங்குறன்ற அந்த நிகழ்வு நடந்தது. இப்போ பழமுதிர்ச்சோலை என்னென்னு சொன்னால் மேலே பழமுதிர்ச்சோலை கோயில் இருக்குது, கீழே கள்ளழகர் கோயில் இருக்குது. இந்த மலையில் தான் இருக்குது. இப்போ இன்றைக்கு ஒரே நாளில் நாங்கள் 2 படை வீடுகளுக்கு போகிறோம். ஒன்று பழமுதிர்ச்சோலை, மற்றது திருப்பரங்குன்றம். இப்போ பழமுதிர்ச்சோலையில் என்னென்னு சொன்னால் பழமுதிர்ச்சோலை வந்து நாங்கள் மற்ற கோயில்கள் மாதிரி நாங்கள் நடந்து ஏறி போக இயலாது. அந்த மலையில் அது கீழே இருந்து கட்டாயம் பஸ்ஸில் தான் போகணும். ஏன்னா தூரமும் கூட, அதோட குரங்குகள் இருக்குது நிறைய. அப்போ உங்களுக்கு சில நேரங்களில் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதுதான் கோயில் வாசல், அதாவது கோயில் உள்ளே போகிறதுக்கான பாதை. உள்ளே போய் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதில் நிப்பாட்டிருக்கணும். அதில் இருந்து நாங்கள் பஸ் எடுத்து போகணும். அதில் ஒரு 10 ரூபா டிக்கெட் எடுத்துக்கொண்டு மேலே போகணும். அதே மாதிரி மேலே இருந்து கீழே வர்றதுக்கும் திரும்ப பஸ் வரும், வரைக்குள்ளே நாங்கள் அதில் ஏறி வரலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இங்கே சீரியா அதுக்கு நாங்கள் போயிருக்க அந்த பார்க்கிங்கு தனியாக ஒரு செட் ஏரியா இருக்குது தானே, பெரிய இடம் உண்டு. அதே மாதிரி தான் இங்கே கீழே பெரிய இடம் ஒன்று இருக்குது. நாங்கள் அப்படியே நேராக போனோம்னா கீழே இருக்கிறது அழகர் கோயில், பஸ் பிடிச்சி மேலே போனால் எங்கட முருகன் கோயில் வந்துடும். இது மலையின் அடிப்பக்கம். இங்கேருந்து இதில் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் 10 ரூபாய்க்கு. இதில் அப்படியே ஆக்கள் வந்து நிற்பினோம். இதுதான் மேலே போகிறதுக்கான நுழைவாயில், பக்கத்தில் இருக்கிறது கோயில். இப்போ மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தெரியும், ஒரு பெரிய இடம் உண்டு. கீழேருந்து நாங்கள் பைக்கில் இல்லாட்டி பஸ்ஸெலாம் போகலாம், இல்லாட்டி கஷ்டம். நடந்து போனோம்னா சரியான கஷ்டம். பார்த்தீங்கன்னா குரங்கு நிறைய நிற்கும். அதோட நான் தேவியக்கான்ற ஒரு அக்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவள் தான் இந்த பஸ்ஸில் வந்தவா எங்களோட. அவள் தான் எனக்கு கோயிலை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னவா. அதோட அங்கே இருக்கிற சில ஃபேமஸான இடங்களை பற்றியும் சொல்லி தந்தவா. இப்போ இந்த கடைக்கு போகலாம், இந்த ஜிகர்தண்டா ட்ரை பண்ணலாம் அப்படியான விஷயங்களும் அவர்கிட்ட தான் டீட்டெயில்ஸ் எடுத்தேன். மலையில் ஒரு காட்டு பக்கத்துக்குள்ளால போனால் அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அந்த பழமுதிர்ச்சோலைன்றது தானே, அதை சுற்றி மரங்கள் அதுகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற ஒரு இடம். அந்த ஒரு இது வந்து இங்கே கோயிலுக்கு போய்களே நாங்கள் வடிவாக பார்த்து கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்போடையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், அதே மாதிரி தான் இதில் இருக்கும். உங்களுக்கு மேலே ஏறி வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி. கோயில் வந்து ஒரு குட்டி கோயில் தான், ஆனால் ஆக்கள் வந்து நிறைய வந்து போவினோம். இது எத்தனையாவது படையன்னு சொல்லி இதுலேயே போட்டிருப்பாங்க. அது நான் மறந்துட்டேன் எத்தனையா. ஏன்னா நான் ரிவர்ஸில் போய் கொண்டு வந்தேன், மாறி மாறி தான் போனேன். முதலாவது திருத்தணி போய், அடுத்து திருச்செந்தூர் போய், அடுத்து திருப்பரங்குன்றம் போய், பிறகு பழமுதிர்ச்சோலைக்கு வந்திருக்கிறேன். இப்போ பழமுதிர்ச்சோலையிலேருந்து பின்னேற பூசைக்கு திரும்ப திருப்பரங்குன்றம் போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வந்தால் இங்கே ஆட்டோ இல்லை, ஷேர் ஆட்டோ எல்லாம் இருக்குது. அதோட பக்கத்தில் சாப்பாடு கிடையாது, அதில் போய் சாப்பிட்டுட்டு இங்கே இதுதான் அழகர் கோயில். அப்போ அழகர் கோயிலுக்கு போயக்குள்ள உள்ளுக்கு ஆஞ்சநேயர் இதுக்கும் மற்றது கருப்பசாமிக்கும் இங்கே ஒரு பெரிய இது ஒன்று இருக்குது. அதில் இப்போ என்னென்னா இங்கே கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலான்றதால நிறைய எடுக்கலை. அப்போ அப்படியே வெளியில இருந்து எடுத்துட்டு நான் போய் கருப்பசாமியை கும்பிட்டு அழகர் கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்து இங்கே மாங்காய் மட்டும் இல்லாமல் மற்றது இந்த வெள்ளரிக்காய், கெக்கரிக்காய் இருக்குது, இந்த இதுகள் எல்லாமே வச்சு வெட்டி விற்று கொண்டு வந்தவே. கொய்யாப்பழம் அதிலும் இதே மாதிரி மிளகாத்தூள் போட்டு விற்றுட்டு இருந்தவே. பிறகு பார்த்தேன்னா ஆட்டோக்காரர் கேட்டாங்க, நாங்கள் ஷேர் ஆட்டோ போடாமல் கொஞ்சத்தில் பஸ் வந்தது, அது பஸ்ஸில் ஏறி போயிட்டோம். பஸ்ஸில் போயிட்டு இறங்கின உடனே அங்கே இருக்கிற நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணது ஜிகர்தண்டா ட்ரை பண்ண சொல்லி. அப்போ ஜிகர்தண்டா வேண்டி குடிக்க நல்லா இருந்தது. அந்த ஹனீஃபா ஜிகர்தண்டா தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. அப்போ அவங்கள்ட்ட வேண்டி ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே திருப்பரங்குன்றதுக்கு 6 மணிக்கு வலிக்கிட்டு போயிட்டேன். இரவு பூசை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு வந்தால் நல்ல இதாக இருந்தது. இது கொஞ்சம் பெரிய கோயில். இப்போ பழமுதிர்ச்சோலையோட ஒப்படைக்குள்ள திருப்பரங்குன்றம் கோயில் வந்து கொஞ்சம் பெருசு. ஏன்னா அதோட சனப்புழக்கம் கூட இருக்கும். மதுரை அந்த டவுன்ல இருந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடலாம். நீங்கள் ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துடலாம் இங்கே பஸ்ஸில். இப்போ இங்கேயும் கோவிலுக்குள்ளே கொண்டு போயிடாதானே ஃபோனை. அப்போ வெளியிலேருந்து வீடியோ எடுத்தேன். பார்த்தீங்கன்னா இதில் செருப்பு கொண்டு வந்து வைக்கணும், ஃப்ரீ கவுண்டர் ரன். நாங்கள் செருப்பை வச்சுட்டு போகலாம். போயிட்டு உள்ள கோயிலுக்கு கோயில் உள்ளுக்கு போய்க்குள்ளே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுன்ற என்ட்ரன்ஸால் உள்ள போகிற மாதிரி கொஞ்சம் வாசல் வந்து அந்த இது பெருசாக இருக்கும். கொஞ்சம் அப்படியே உள்ளே போயிட்டு வெளியில் வரைக்குள்ள உள்ளே போக கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது, உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலாக தான் இருக்கும். உள்ளுக்கு
அதுக்கப்புறம் வெளியில் வந்து பருத்திப்பால், மதுரையில் ஃபேமஸான இன்னொன்று பருத்திப்பால், அதுவும் ட்ரை பண்ணால் நல்லா இருந்தது, உடம்பு சூடுக்கு நல்லது. அப்புறம் அங்கேயே இரவு சாப்பாடு பக்கத்தில் ஒரு ஐயர் கடை இருந்தது, அங்கே தோசை இட்லியும் ட்ரை பண்ணால் நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப இதில் இருந்து பஸ் எடுத்து திரும்ப மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு போய், மாட்டுத்தாவணியில் மற்ற நார்மல் பஸ் ஸ்டாண்ட், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இங்கே தான் நான் வந்தேன். நான் முதல் வரைக்குள்ளேயும் மாட்டுத்தாவணின்றது பெரிய பஸ் ஸ்டாண்ட், அங்கே இருந்தால் நான் இப்போ திரும்ப அடுத்த இடத்துக்கு போக போகிறேன். அடுத்த இடம் எங்கேன்றது நாளைக்கு அடுத்த வீடியோவில் பாருங்க. நான் இதில் சொல்லல, மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வரும். அடுத்து போகிறது ஆறுபடை வீடு. ஆறுபடை வீடு இல்லை, ஆனால் ஒரு கோயில் தான், அது ஒரு சர்ப்ரைஸ். நீங்கள் இருந்து பாருங்க அது என்ன கோயில்னு சொல்லி. அதோட நான் விழிக்கிறதுக்கு முதல் வந்து இப்போ இது இரவு வந்துட்டேன், அடுத்த நாள் விடிய நான் திரும்ப இருக்கா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் கோயிலை சுற்றிட்டு, பகல் போய்க்குள்ள சரியான க்ரௌட், இரவை விட. அப்படியே குங்குமம் முதல் வாங்கிட்டு நான் வெளிக்கிட்டேன்.